ஏண்டா அன்பில் மகேஷ் பொய்யாமலி பரதேசி பண்ணாட புறம்போக்கு ஏண்டா உனக்கு வந்துட்டு உதயநிதி ஃப்ரெண்ட்னு ஒரு காரணத்தால நீ வந்துட்டு எஜுகேஷன் மினிஸ்டர். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா அந்த தற்கொலை பொய்யாமலியை மென்ஷன் பண்ணல அவனுக்கு சென்ட் பண்ணுங்க. நியூஸ் தெரியலையே, நம்ம தான் ஞாபகப்படுத்தணும். அதை தாண்டி வந்துட்டு இந்த ஸ்டாலின் இருக்கா இல்லையா, பொட்டன் ஆயிட்டான். ஸ்டாலின் மகனும் பொட்டன் ஆயிட்டான். ஸ்டாலின் மகன் ஃப்ரெண்ட் பொய்யாமலி பொட்டன் ஆயிட்டான். நம்ம தான் சொல்லி ஆகணும். அதாவது நேத்து கோவையில வந்து 40 பிள்ளைங்க, அரசு பள்ளியில படிச்ச 40 பிள்ளைங்க சாப்பாடு சத்துன்னு ஒரு பிரச்சனையால வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னும் வரைக்கும் போய் பார்க்கல, இன்னும் வரைக்கும் பெருசா கதைக்கல. இன்னும் வரைக்கும் திமுக கொத்தடிமையா சொம்பு தூக்குற இந்த ஐடி விங் சொல்றாங்க சில பேர் வந்துட்டு நாங்க தான் இன்ஃபுளுசன் சொல்றான். எந்த மைக்ராண்டியும் பேசல. ஏன் பேசல, எதுக்கு பேசல? நான் இன்னைக்கு நேத்தா கேட்கிறேன். இந்த பிள்ளைங்க வந்துட்டு பல டைம் பல பிரச்சனைகள்ல சாப்பாடு சரல சொல்லிட்டு இருக்கு. ஆனா இந்த உதயநிதி, இந்த ஸ்டாலின் இருக்க தற்கொலை ஸ்டாலின், அவன் வந்துட்டு சாப்பாட திண்டு பாக்குறான். ஒரு வீடியோ பாக்குறேன், அவன் சாப்பாடு சாப்பிட்டு பாக்குறான், சாப்பிட்டு இப்படி கீழே போடுறான். ஏன்டா உனக்கே சாப்பாடு சரல, இப்படியே பொய்ய சொல்லி கொள்ளையடிச்சு அந்த பிள்ளைங்களை ஏன்டா கொல்றீங்க? நீ பல தடவை நீ கொண்டுட்டா இருக்கா, டெய்லி நீ கொண்டுட்டா இருக்கா. சின்ன பிள்ளைங்கடா டே. ஏன்னா இந்த நியூஸ கூட வந்து டைம் அண்ட் டேட்டா மாத்தி போடுறான். 8ஆம் தேதி நடந்த இஷ்யூவா, அதாவது நேத்து நடந்த இஷ்யூவை வந்துட்டு இந்த 10ஆம் தேதி நேத்து நடந்த இஷ்யூவை வந்துட்டு நீங்க 8ஆம் தேதி நடந்து மாத்தி போடுறான். ஏன்டா பொய்யா போடுறீங்க? இதுல இன்னொன்னு கேட்கிற, இந்த இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க, தற்குறி சில இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. இந்த டிஎம்கே இதுக்குள்ளே வந்து இருக்க சில கொத்தரிமை இருக்கு. சில கேள்விக்கு மெயினா இந்த சத்யராஜ் ஆம்பளை சத்யராஜ காணோம், சரியா? அப்புறம் வந்துட்டு யாரு இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பேசிட்டு இருப்பான்ல, அவங்களையும் காணோம். அப்புறம் வந்துட்டு இந்த ஜூலியாவா, அந்த ஜூலியா, அந்த அவளையும் காணோம். இந்த வைஷ்ணவி அவளையும் காணோம். எங்க போனீங்க மேடம்ஸ்? எங்க போனீங்க? உங்க அங்குல ஆக்களே காணுமே. எவனுமே பேச மாட்டீங்க. இன்னைக்கு அந்த புள்ள செத்தாலும் கூட, அந்த 40 புள்ள ஒரு புள்ள செத்தா கூட மறைச்சிடுவானுங்க. இது எப்படி மறதான் பாப்பானுங்க? ஏண்டா நாட்டுல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த திருட்டு ஸ்டாலின் நான் பேசி இந்த பிரச்சனைல பேசி நான் இங்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த தற்கொலை ஸ்டாலின் வந்து இன்னும் வரைக்கும் பேசினா இல்ல, இன்னும் வரைக்கும் கதைக்கிறான் இல்ல, ஒரு வார்த்தை கதைக்கிறான் இல்ல. ஏன்னா இவனை கொண்டு ஆகல கொண்டு இவனை வந்துட்டு ஃபுல்லா அரசியல் பண்ணணும், மக்களை ஃபுல்லா டைவர்ஷன் பண்ணணும். இந்த 40 பிள்ளைங்க ஏண்டா திமுக காரன்ல ஒன்டாண்டா கேட்கிறேன். ஒன்னட பிள்ளையும் படிச்சிருக்கீங்க அந்த ஸ்கூல்ல, ஒன்னட பிள்ளையும் பாதிக்கப்பட்ட புது ஸ்கூல்ல எவனுக்கு பாப்பாடா? ஏன்னா உங்க பஸ் பிராண்டி உங்களது கவனிக்கே இல்லையா? அவனுங்க எங்களை எப்படா சப்போர்ட் பண்றீங்க? இன்னும் கூட எப்படா சப்போர்ட் பண்றீங்க? நான் அந்த வீடியோல பாக்குறேன் வந்துட்டு அந்த மாநாட்டுல வந்து போலீஸ்னா இன்னும் மயிரா போலீஸ் இருக்கீங்க. போலீஸ் வந்து தண்ணி பாட்டில் கொடுக்குறான். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போலீஸ் இல்ல, தண்ணி பாட்டில் இருக்க போலீஸ் இருக்கான். இதுதான் தமிழ்நாட்டு கேவலம் கட்ட தமிழ்நாட்டு அரசியல் சொன்னா திமுக மண்ணாங்கட்டி ஆட்சி. இதெல்லாம் செருப்பை கட்டி சாணியை ஊத்தி அடிக்கணும். பரதேசி பண்ணாடுங்க. முடிஞ்சா அதை ஷேர் பண்ணுங்க. அந்த தற்கொலை மென்ஷன் பண்ணுங்க. இவனு போயிட்டு கதைக்கும் காட்டி நான் இவனை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம விடக்கூடாது. நான் சொல்லிட்டேன். முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க.